ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் எக்ஸ்பெக்ட் சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பேங்காக்ல இருக்க ஒரு மோஸ்ட் ஃபேமஸான ஒரு மாலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த மாலில் என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பேங்காக்லேயே வந்து இருக்கிறதுலே வந்து ஒரு சீப்பஸ்டான ஒரு ஃபுட் கோர்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாலில் தான் இருக்குது. அந்த ஃபுட் கோர்ட்டில் தான் நம்ம இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம். வாங்க என்னென்ன இருக்குது, எவ்வளோ சீப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கலாம். நம்ம இப்போ பேங்காக்ல இருக்க டெர்மினல் 21 அப்படின்ற ஒரு மாலில் தான் நம்ம இருக்கோம். ஆல்ரெடி இந்த மாலுக்கு ஒரு முதல்ல ஒரு வீடியோ போட்டிருப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபுட் கோர்ட்டில் மட்டும் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பயர் 21 பேங்காக், இதுதான் வந்து அந்த ஃபுட் கோர்ட்டோட பேர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்ட்ரீட் ஃபுட்ஸு அதெல்லாமே இந்த சைடில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மெயின் கோர்ஸு, ஸ்வீட்ஸு, ஜூஸஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார்டு இருந்தால் தான் வந்து வாங்க முடியும். எல்லா ஃபுட் கோர்ட்லேயுமே கார்டு இருந்தால் தான் வாங்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா கவுண்டர் இருக்குது. இங்கேயும் வந்து கார்டு வந்து கொடுக்குறாங்க. 100 பாட்டு கொடுத்தோன்னா நம்மளுக்கு கார்டு கொடுத்துருவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு, அதாவது உக்காந்து சாப்பிட்றதுக்கு நிறைய இடம் இருக்குது. ஃபுல்லாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. அந்த அளவுக்கு வந்து இப்போ மக்கள் எல்லாருமே வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து ஒரு 30 பாட்டில் இருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஹையஸ்ட் ப்ரைஸே வந்து ஒரு 100 பாட்டுக்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் டிஷ் வாங்கினாலுமே 100 பாட்டுக்குள்ளே தான் இங்கே இருக்கும். அந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப வந்து சீப்பு. அதனால தான் வந்து ஏகப்பட்ட ஃபாரினர்ஸ் மட்டும் இல்லாமல் இங்கே தாய் மக்களுமே நிறைய பேர் வந்து இங்கே சாப்பிட்றாங்க. நல்ல இவ்வளோ கூட்டம் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி கடை இருக்குது. இது வந்து ஒரு தாய் பிரியாணி கடை. இங்கே வந்து இந்த சிக்கன் பிரியாணி அதெல்லாமே வந்து இங்கே கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் சிக்கன் பிரியாணி எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து ஒரு நூடுல்ஸ் ஷாப் இருக்குது. இங்கே வந்து இந்த ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு அந்த மாதிரி ஷாப்லாம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு 1 வேணுமோ 2 வேணுமோ அந்த மாதிரி சூஸ் பண்ணி நம்ம வாங்கி எத்தனை வேணுமோ நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஒரு சைடிஷ் நம்ம செலக்ட் பண்ணோன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 28 பாட்டு தான். அதாவது 30 பாட்டு ரெண்டு பாட்டு கம்மி. 28 பாட்டில் நம்ம ஒரு சைடிஷ் மட்டும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ரைஸ் கூட தருவாங்க. 2 கேட்டோம்னா 34 பாட்டுன்னு சொல்கிறாங்க. 3 வாங்கினோன்னா 40 பாட்டு அந்த மாதிரி. இங்கே வந்து இந்த நூடுல்ஸு, பாடுசாய், அதுக்கப்புறம் வந்து ரைஸு இதெல்லாமே இருக்குது. இங்கே வந்து பாஸ்தா அதெல்லாமே இங்கே வந்து செய்கிறாங்க. இந்த கடையில் பாஸ்தா அதெல்லாமே இருக்குது. இங்கே வந்து பாருங்கள் ஃபுல்லாக வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்றது தான் இருக்குது. இங்கேயுமே இந்த சைடுமே ஒரு கவுண்டர் ஒன்று இருக்குது. இங்கேயுமே நம்ம காசு கொடுத்து கார்டு வாங்கிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 2 ரோ இருக்குது. இந்த சைடு ஒரு ரோ, இந்த சைடு ஒரு ரோ, ஃபுல்லாக கடைங்கள்லாம் இருக்குது. ஒரு ஸ்கொயர்லையுமே வந்து 2 கடை 3 கடை அந்த மாதிரி இருக்கும். நம்மளுக்கு எது நம்மளுக்கு வேணுமோ நம்ம அது வாங்கிக்கலாம். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஜூஸு, அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட்ஸு அதெல்லாமே இந்த சைடில் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேக் ஷாப்பும் இருக்குங்க. ஸ்டேக்னா வந்து இந்த கறி அதெல்லாமே வந்து அப்படியே வச்சு தவாவில் வந்து சுட்டு தருவாங்க. இது பேர் தான் வந்து ஸ்டேக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம போயிட்டு இப்போ பிரியாணி நம்ம வாங்குவோம். தாய் பிரியாணி எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வந்து ஒரு ஜூஸ் கடை ஒன்று இருக்குங்க. ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோவில் வந்து நம்ம இங்கே ஜூஸ் வாங்கி குடிச்சிருப்போம். இங்கே ஜூஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. 25 பாட்டு, 30 பாட்டு, 40 பாட்டு தான். வெளியில் வாங்கினோன்னா ஒரு எல்லா ஜூஸுமே வந்து ஒரு 40 பாட்டு 50 பாட்டு வரும். இங்கே வந்து 20 பாட்டிலேருந்து ஜூஸ்லாம் இருக்குது. இந்த கடையில் தான் நம்ம இப்போ வாங்க போகிறோம். இங்கே போட்டிருக்கு பாருங்க, சிக்கன் பிரியாணி வித் கறி ரைஸ் கறி அப்படின்னு போட்டிருக்கு. அது வந்து 60 பாட்டா. நம்ம வந்து அந்த இடத்துல இருக்கிறது நம்ம சிக்கன் பிரியாணி வித் கறி ரைஸ்ன்னு இருக்குது. 35 பாட்டுன்னு போட்டிருக்கு. நம்ம அது வாங்குவோம். அதாவது என்னன்னா பிரியாணி ஒரு கப்பு கொடுத்துருவாங்க. அது கூட வந்து சிக்கன் ஒரு பீஸ் வச்சு தராங்க. அப்படி இல்லைன்னா வந்து பீஃபும் இருக்கு. சிக்கன் கூட வந்து பீஃப் கறி போட்டு அதுவும் தராங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 55 பாட்டுன்னு போட்டிருக்கு. நம்பர் 5 அவ்வளோதாங்க. இங்கே வந்து ஸ்கேனிங்கும் இருக்குது. ஸ்கேன் பண்ணி நம்ம பே பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ சொல்லியாச்சு. நமக்கு தான் வந்து போடுறாரு. சாரி, வந்து நம்ம தான் வந்து போடுறாரு. பீஃப் கறி அது கூட வந்து பிரியாணி ஒரு பேஸ்ட் எடுத்து நம்மளுக்கு கொடுக்குறாரு.
Maximum. Yeah. Is it possible to get roti as well? Extra? இங்கே நம்ம வச்சுட்டு போயிட்டு ஸ்பூன்லாம் நம்ம எடுத்துகிட்டு வருவோம். ஸ்பூனெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. எடுத்து நம்ம இதில் வச்சோன்னா ஸ்டெர்லைஸ் பண்ணிடும். இப்போ போயிட்டு நம்ம குடிக்கிறதுக்கு எதனா ஒன்று வாங்கிட்டு வருவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து எல்லா கடையிலுமே வந்து மோஸ்ட்டாக வந்து க்யூ இருக்குங்க. நீங்கள் பாருங்கள், எல்லா கடையிலுமே க்யூ இருக்குது. ஏன்னா வந்து இப்போது லஞ்ச் டைம்ன்றதுனால பயங்கரமாக வந்து மக்கள் வந்து வந்துட்டு இருக்காங்க வாங்கிறதுக்கு. சீட்டு கிடைக்கிறது, டேபிள் கிடைக்கிறதுமே உட்காந்து சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எப்படியும் வந்து ஒரு டேபிள் நம்ம பார்த்துட்டோம். சில டைமில் இப்போ வீக்கெண்ட் டைம், இப்போ வந்து வீக்கெண்ட் டைம்ன்றதுனால இப்போ ரொம்ப கூட்டமாக இருக்குது. வீக் டேஸில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மற்றபடி இப்போ ஈவினிங் டைம்லாம் நம்ம வந்தோம்னா இன்னும் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி தான், லைனில் நின்று வாங்குற மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த கடையில் வந்து சுகர் கேன் ஜூஸ் இருக்குது, கோக் இருக்குது. நம்ம வந்து சுகர் கேன் ஜூஸ் தான் நம்ம வாங்க போகிறோம். சுகர் கேன் ஸ்மால் சைஸ். Pepsi, water, not cold. Please. ஆன்லைன் ஒரு வழியாக வாங்கியாச்சு. இந்த கரும்பு ஜூஸ் எப்படி இருக்கு பார்க்கணும். உண்மையிலே வேற லெவலாக இருக்குங்க கரும்பு ஜூஸ். என்ன கொஞ்சம் ஸ்வீட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கு. மற்றபடி ஜூஸோட டேஸ்ட்டு, அந்த கரும்பு ஜூஸோட ஃப்ளேவர் எல்லாமே கரெக்டாக இருக்கு. இந்த பீஃப் கறி அது கூட வந்து இந்த பிரியாணி ரைஸும் கொடுத்துருக்காங்க. இந்த பீஃப் கறியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரில. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பெரிய சைஸ், ஒரு 3 மீடியம் சைஸ் பீஸ் போட்டிருக்காங்க. இந்த சைஸில் ஒரு 3 பீஸ் போட்டிருக்காங்க பீஃபு. அது கூட உருளைக்கிழங்கு 2 கொடுத்துருக்காங்க, 2 பீஸு. இந்த எல்லோ ரைஸ் வந்து பிளைனாக தாங்க இருக்கு. நம்ம பிரியாணி மாதிரி இந்த மசாலா எதுவுமே இல்லை, பிளைன் எல்லோ ரைஸு. இது கூட இவங்க கொடுத்துருக்க இந்த சால்லாம் ஊற்றி சாப்பிட்டா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும், நல்லா இருக்கு. மற்றபடி அப்படியே இந்த ரைஸ் மட்டும் சாப்பிட்டா நல்லா இருக்கும். எப்படி இருக்குன்னா, நார்மல் ரைஸ்ல ஒயிட் ரைஸ்ல போட்டு சாப்பிட்றதுக்கு இந்த எல்லோ ரைஸ்ல இந்த சால்லாம் ஊற்றி சாப்பிட்டா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. லேசா அந்த பிரியாணி மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது, அவ்வளவுதான். அதாவது நைஸ் சோர்ல இந்த தால்ச்சான்னு சொல்லுவாங்க, அது ஊற்றி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்ல தான் இருக்கு. பீஃப் வந்து நல்லா வெந்திருக்கு. எப்படி சொல்றது, நல்லா வந்து ஈஸியா சாப்பிட்டா ஸ்பூன்ல எப்படி லைட்ஸா அழுத்தினாலே உடையுது பீஃபு.
பீஃபு இது கூட கொஞ்சம் ரைஸ் வச்சு நம்ம அப்படியே சாப்பிடலாம். அல்டிமேட்டாக இருக்குது. இங்கே வந்து சிக்கனை விட வந்து சிக்கனு போக்கு எல்லாத்தையும் விட வந்து இங்கே பீஃப் தான் வந்து ரேட் அதிகம். அதனால தான் வந்து பீஃப் பிரியாணி வந்து ரேட் அதிகமாக இருக்குது. இதே வந்து நம்ம சிக்கன் பிரியாணி வாங்கினோம்னா ஒரு 35 பாட்டு தான். பீஃப் பிரியாணி வாங்குறதுனால 55 பாட்டு, எக்ஸ்ட்ரா 20 பாட்டு, எக்ஸ்ட்ரா 20 பாட்டு வருது. பீஃப் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கு. ஆனால் கறி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதே கடையில் ரொட்டி பூரி அதெல்லாமும் இருக்கு. அது வேணா நம்ம எக்ஸ்ட்ரா 15 பாட்டு கொடுத்தோம்னா நம்மளுக்கு ரொட்டி கொடுப்பாங்க. ரொட்டி பூரி அந்த மாதிரி இருக்கும். அதில் எதுனா ஒன்று இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா 15 பாட்டு கொடுத்தோன்னா அது ரொட்டி தருவாங்க. இல்லை நீங்கள் வெறும் ரைஸ் மட்டும் வாங்கிட்டு இந்த குழம்பும் தனியாக நம்மள வாங்கிக்கலாம் எக்ஸ்ட்ராவா, அந்த மாதிரியும் தருவாங்க. நீங்கள் மற்ற கடையில் சாப்பிட்றதுக்கும் இப்போ இந்த கடையில் சாப்பிட்றதுக்கும் வந்து ஓரளவுக்கு வந்து இந்த இந்தியன் ஃபுட்டு அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ நிறைய பேர் வந்து இப்போ இந்த பேங்காக் வந்தாலுமே வந்து இந்தியன் ஃபுட் வேணும் வேணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இங்கே வந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்தியன் ஃபுட்டும் கிடைக்கும். உங்களுக்கு ப்ரைஸும் வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும். நார்மலாக இப்போ வெளியில் போய் இந்தியன் ஃபுட்டு சாப்பிடணும்னா வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இங்கே வந்து சாப்பிட்டீங்கன்னா உங்கள் ரேட் வந்து கம்மியாகவும் இருக்கும். உங்களுக்கு டேஸ்ட்டும் வந்து இந்தியன் ஃப்ளேவரில் உங்களுக்கு கிடைச்சிடும். இங்கே வந்து ஒரு வீகன் கடையும் இருக்கு. அங்கே வந்து ஒன்லி வந்து வெஜிடபிள்ஸ் வீகன்ஸ் அது மட்டும், அந்த வீகன் சொல்லுவாங்க, அது மட்டும் தான் அங்கே இருக்கும். அந்த கடையும் இங்கே இருக்கு. அங்கேயும் வந்து ரேட்டு கம்மி தான். அங்கே வெஜிடேரியனாக இருக்கவங்க அங்கேயும் போய் சாப்பிடலாம். ரொம்பவே வந்து இந்த இடம் வந்து ரொம்பவே வந்து ஒரு ரஷ்ஷா எப்பவுமே கூட்டம் இருக்கிற ஒரு இடமா இருக்கு. பீஃப், அந்த கறி, இந்த பிரியாணி, அதுவும் வந்து இந்த தாய் பிரியாணி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக பேங்காக் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த கரும்பு ஜூஸுமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கு. சுகர் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கு, மற்றபடி ஓகே தான். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்த போகிற வீடியோஸ் உங்களுக்கு காட்டும். Until then, see you in the next video. Take care. Bye bye.